ஹாய் மக்களே, இன்றைக்கி மொச்சப்பயிறு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு மொச்சப்பயிரை ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் 3 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். அடுத்து எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சீரகம், கடுகு போட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, ஓரளவு வெங்காயம் வதங்கினா போதும். அடுத்து தட்டி வச்ச வெள்ளைப்பூடு போட்டால் கொஞ்சம் குழம்பு வாசமாக இருக்கும். வெள்ளைப்பூடு போட்டு வெள்ளைப்பூடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்புல தட்டுப்படாது, குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து காய்கறி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு போட்டு கொஞ்சம் வதக்குங்க, அப்போ தான் நல்லா காய்கறியில் உப்பு சாரும். இந்த காய்கறி 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வேகும். மூடி போட்டு ஒரு 2 minutes வச்சா போதும், நல்லா காய்கறி கொஞ்சம் வெந்துடும். மொச்சப்பயிறு குழம்பு நீங்கள் வச்ச உடனே சாப்பிட்டா அவ்வளோவா நல்லா இருக்காது. நீங்கள் நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் வாங்க. அடுத்து வேக வச்ச மொச்சப்பயிறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்குங்க. ஒரு 1 minute வதக்குனா போதும். அடுத்து வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, அது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு 3 tablespoon தேவையான அளவாக இருந்துச்சு, நான் 3 tablespoon போட்டுக்கிட்டேன். அடுத்து காஷ்மீர் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அது 2 tablespoon போட்டுக்கோங்க. உரப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா உங்களுக்கு உரப்பை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவு உரப்பு 2 tablespoon போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதோட உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், ஏன்னா நான் காய்கறிக்கு கம்மியாக தான் உப்பு போட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டிருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியையும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி தேவைப்பட்டது. நீங்கள் வைக்கிற குழம்ப பார்த்து புளி உங்களுக்கு தேவையான அளவு ஊற போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை லைட்டாக கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. அது கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தேஜு லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன குழம்பு வைக்கணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய்.